கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அதை தொடர்ந்து 15ஆம் வசனத்தில் நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. கிறிஸ்துவில் பிரியமான தேவஜனமே, இந்த கால வேளை பிதாவாம் தேவ நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மூன்றாவதாக, தேவன் உங்களை உடைப்பார். மூன்றாவதாக, தேவன் உங்களை உடைப்பார். அழைக்கப்பட்டிருப்போமானால் நிச்சயம் இடையூறுகளை ஏற்படுத்துவார். முதல்ல அழைப்பு முக்கியம். அழைக்கப்பட்டவன் வாழ்க்கையில இடையூறுகள் கட்டாயம் வரும். அது நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவன் அனுமதிப்பது. மூன்றாவது, தேவன் அவனை உடைப்பார். உடைப்பது எதற்காக? பிரயோஜனமற்றவனாய் நம்மை மாற்றி விடுவதற்கல்ல. நாம் உடைக்கப்படுவதற்கான காரணம், நாம் எல்லாராலும் பிரயோஜனப்படுகிறவர்களாய் அல்ல, அவரால் மாத்திரம் பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் நாம் மாற நம்மை அவர் உடைத்து நொறுக்குகிற தெய்வமாயிருக்கிறார். ஆதலால் இந்த உடைக்கப்படுகிறது ஒரு வேதனையான அனுபவத்தினூட இடையூறுகும் என்பதும் டிஸ்டர்பன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் போது சோர்ந்து போகக்கூடாது. இது தேவனுடைய மகிமைக்கானவைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இவைகளில் நிலைத்திரு. இந்த உபதேசத்தில், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இவைகள் மேல் நாம் கவனம் செலுத்த மறந்து போகக்கூடாது. நான்காவது, தேவனுடைய நோக்கத்துக்கானவனாய் உடைக்கப்பட்டவனை அவர் உருமாற்றுகிறார், உருவாக்குகிறார். அதற்குள் பிரியமான தேவஜனமே, தேவன் உடைத்த பாத்திரம் அது பயன்படாத பாத்திரம் அல்ல, அவரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் மாறும். அவருடைய கரத்தில் உள்ள வேல்யூவானவனாய் கர்த்தர் அவனை கரங்களில் வைத்திருப்பார். தெரிந்தெடுத்ததான தேவன் அழைத்ததான உங்களை அவர் உடைத்த நோக்கம், அவர் உங்களை அவருடைய நோக்கத்துக்கானவர்களாய் வடிவமைத்து கொண்டு இருக்கிறார். ஆதலால் இந்த போராட்டமும் இந்த இடையூறுகளும் இந்த வேதனையும் உடைக்கப்படுகிற அந்த அனுபவத்தின் ஊடே கடந்து போவீர்களானால் இந்த கால ஓலை உங்களை தான் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். ஐந்தாவதாக, தேவன் தமது தெய்வீக குணத்தை, கனத்தை, அந்தஸ்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைக்க அவர் தெய்வமாயிருக்கிறார். அழைக்கப்பட்ட மனிதனை அப்படியே அவர் பயன்படுத்துவதில்லை. அவனை பல பாதையின் ஊடே நடத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு நல்ல உதாரணம், நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல வளர்ப்பு, நல்ல படிப்பு, அவனுடைய எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ அவனுடைய தகப்பன் அதையெல்லாம் நல்ல பேரண்ட்ஸாய் அவர்கள் செயல்பட்டார்கள். இப்படி வளர்ந்து சமுதாயத்தில் தான் வளர்க்கப்பட்ட நோக்கம், தான் வளர்க்கப்பட்ட விதத்தின் வேல்யூவை அவன் தன் வாலிபத்திலே, தன் பருவத்திலே அவன் அதை அடைந்தான். அதற்கு வைராக்கியம் கொண்டு அவன் வாழ்ந்த மனிதன். அந்த நேரத்திலே தான் கர்த்தர் அவனை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் சந்தித்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதன் பின்பு அவ்வப்போது விழுந்து போய் விலகி போய் நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கவில்லை. கேட்டார், கற்றுக்கொண்டார், காத்திருந்தார், பலனடைந்தார், மற்றவர்களை பலப்படுத்துகிறவனார்.
இன்று உங்களையும் என்னையும் தைரியப்படுத்தி நாம் சோர்வடையும் போது இவ்வார்த்தைகள்னாலே நம்மை திடப்படுத்தி ஊந்து தள்ளி நம்மை முன்னோக்கி கடந்து போக செய்கிற தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் தங்கள் வாழ்வின் அனுபவத்தில் கற்றுக்கொண்டதை அவர்கள் மூலியமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே இதற்கு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் உடைக்கப்பட்டதை குறித்து கவலைப்படாமல் தெய்வம் நம்மை அழைத்து பரிசுத்தவான்கள் உங்களை மேல் கை வைத்து ஸ்தானம் எடுக்கும் போது நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் தங்கள் கைகளை உங்கள் தலையின் மேல் வைத்து ஜெபித்த நாட்களில் உண்டான அந்த அபிஷேகத்தின் அனலை, அந்த கிருபா வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்கள். அது உங்கள் சபைக்கு பிரயோஜனப்படட்டும். அது பிதாவின் மகிமைக்கு பிரயோஜனப்படுவதற்காக தேவன் தெரிந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்ததான அந்த கிருபைகள், இந்த கிருபைகள் யாவும் தேவன் கொடுத்த கிஃப்ட்ஸ் யாவும் நமக்கானதல்ல, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கானது. அதற்கு பயன்படுத்துகிறவர்களாய் நாம் இருப்போமானால் அவருடைய கனமும் அவருடைய ஞானமும் நம்மிலிருந்து வெளிப்படும். நம்மை பார்க்கும் போதே ஒரு வேல்யூவானவர்களாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவார். இதற்காக தான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆதலால் இந்த கால ஓலை தைரியப்படுத்துகிறது. நாம் யார் என்பதை இவ்வார்த்தைகள் அடையாளப்படுத்துகிறது. ஆதலால் எங்கோ இருந்தோம் அழைத்து இவ்வளவு உன்னதமான தெய்வம் தன்னுடைய ஸ்தானத்திற்காக உங்களை அபிஷேகித்திருக்கிறபடினால கிருபா வரங்கள் மேலே அவைகளிலே நிலைத்திருக்க பழகுங்க. சபையில் நிலைத்திருக்க பழகுங்க. ஊழியக்காரனோடு இசைந்து நடக்க பழகுங்க. அவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் அல்ல. அந்த சபை தரிசனம் ஒருவேளை கர்த்தருடைய வருகை பிந்துமானால் விசுவாசியாய் இருக்கிற நீங்களே ஒரு நாள் தேவன் உங்களை ஊழியத்திற்கு அழைத்து ஒரு சபை நடத்தும் போது தெரியும் உங்கள் ஊழியக்காரருடைய வேதனை, உங்கள் ஊழியக்காரருடைய பாடு, உங்கள் ஊழியக்காரருடைய கஷ்டம். அவ்வளவு வேதனையின் மத்தியிலேயும் தன்னிடத்தில் வந்த உங்கள் ஒருவரையும் அவர் என்ன பண்ணினதில்ல, ஆறுதல் படுத்தாம உங்களை அசட்டை பண்ணினதில்லை. அடப்போங்க நானே இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன்னு ஒரு ஊழியக்காரனு பேசியிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பாடுகள் இருந்தாலும் தன்னிடத்தில் வருகிறவர்களை அவர்களுக்குள் இருந்த அபிஷேகம், அவருடைய அழைப்பு அதுதான். தான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் தன்னிடத்தில் வருகிறவர்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி அவர்களுக்காய் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். அதனால் தேவ ஜனமே பயப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவன் உங்களை ஒரு நோக்கத்திற்காக இந்த கால ஓலை உங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்களை எழுப்புகிறார். எழும்புங்கள் உங்கள் ஸ்தானத்தில். தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பின்பு இந்த ஊழியத்தை கையில் எடுக்க அந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்தது போல் இந்த கால ஓலை ஆலோசனைகளுக்கு நாம் செவி கொடுத்து தூங்குகிற நீ விழித்து எழும்பு என்ற வார்த்தையின் அடிப்படையில் நம்மை சுற்றி இருக்கிற, நாம் கடந்து போகிற, நாம் யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இந்த கால ஓலை கர்த்தருக்காய் எழும்புங்க. கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அபிஷேகத்தை பயன்படுத்தி உங்களை கனப்படுத்தி தேவனுடைய பாத்திரம் என்பதை கர்த்தர் உங்கள் பகுதிகளில், உங்கள் ஸ்தல பகுதிகளில், உங்கள் சபையிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்தட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி நாம் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேளை நாங்கள் வாசித்த அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் கைகளை வைத்த போது, மூப்பர்கள் சங்கத்தார் கைகளை வைத்த போது உண்டான அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பு, இவைகளில் நிலைத்திரு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லி அவனை தைரியப்படுத்தின வார்த்தையை எடுத்து இந்த கால ஓலை என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தைரியப்படுத்தினமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற சகல நன்மைக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் கடந்து போகிற அந்த பாதையில இது தேவனுடைய சுத்தத்தின்படி கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்பதை இந்த கால ஓலை உணரச் செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் உள்ள வேல்யூ உள்ளவர்களாக ஆண்டவரே, உம்முடைய ஸ்டேட்டஸுக்கானவர்களாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து இந்த கால ஓலை பயன்படுத்தும். போகிற இடங்கள்ல, நிற்கிற இடங்கள்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கும் போது, உம்முடைய நாமத்தை கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் இவர்களுக்கு செவி கொடுத்து இவர்களை கனப்படுத்தும். இவர்களில் இருக்கிற அந்த கிருபா வரங்கள் அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, இவருடைய ஊழியக்காரருடைய கரங்கள் பலனடைவதற்காக, சபை பலன்
பலனடைவதற்கான பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். இந்த குடும்பங்களை பயன்படுத்தும், பிள்ளைகளை பயன்படுத்தும். இந்த பூமிக்குரிய சகல நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தாராளமாய் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை ஆசீர்வதியும். உடைய நாமத்தினால் உலகக்காரனாய் நானும் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து ஊழியங்களுக்காக அந்த பெத்தேல் புக் சென்டருடைய வேலையை துவங்குவதற்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி தாழ்மையாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தீர்க்கதரிசி ஏலியா. பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.